வணக்க மக்களே. தமிழ்நாட்டோட லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வாக்காளர்கள். இன்னைக்கு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க தான், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க தான் லூசர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கும், கொஞ்ச நேரம் பாருங்க. தமிழ்நாட்டு அரசியலில் பல வருஷங்களாக பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் மையப்புள்ளி முக்கியப்படுத்தி இருக்கும். அதை எதிர்த்தாலும் சரி, ஆதரிச்சா இருந்தாலும் சரி, திமுக. அந்த ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்ச ஒவ்வொரு கட்சிகளும் தான் இன்னைக்கு திமுக முக்கிய கூட்டாளிகள் இருக்கிறாங்க. பார்த்தீங்க, விஜயகாந்த் அதுக்கு எதிராக ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு அந்த கட்சிகளோட மிங்கில் ஆயிட்டாங்க. அதே மாதிரி மதிமுக வைகோ பயங்கரமா அதில் எதிர்த்து ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு அதனுடைய அறிவாலயத்துறை காவலாளியே இருக்காரு. அதே போலதான் கமலஹாசன் டார்ச் லைட்ல விட்டு டிவி உடைச்சாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரிதான் விஜய். போன தேர்தலுக்கு கமல் அதிகமாக எதிர்ப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால சின்ன நடிகராக சுட்டு கமலை முடிச்சாங்க. இந்த டைம் கொஞ்சம் எதிர்ப்பு உருவாக்கிறங்காட்டி பக்காவாக பிளான் பண்ணி போன தேர்தலில் கருப்பு சகப்பு சைக்கிளில் போய் திமுகவுக்கு ஆதரவு ஓட்டு கேட்ட விஜய் இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்ப்பா இதே தமிழக மக்கள் நம்ப வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பரை கட்டுறது ஏன்னா மீடியா ஃபுல்லாக அவங்க கையில் இருக்குது. டெய்லியும் மாற்றி போட்டு மக்களை முழுமையாக அருமையாக விஜய் உள்ளே கொண்டு வந்து மக்களை எமோஷனல், இந்த தமிழக மக்கள் எமோஷனல் இடியட்ஸ், அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி ஒவ்வொரு தேர்தலுக்கு என்னென்ன பண்ணணும் பக்காவாக பல்ஸ், தமிழக மக்கள் பல்ஸ் புரிஞ்சு வச்சு விஜய் இந்த டைம் உள்ளே இறக்கி விட்டு பக்காவாக ஓட்டு அறுவடை செஞ்சுருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க? ஏன்னா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே வந்த உடனேயும் அவர் நேரடியாக சொன்னது ஒரே விஷயம் தான், டிஎம்கே எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்பு, டிஎம்கே எதிரின்னு சொன்னாங்க. டிஎம்கே கூட இருக்கிறவங்களும் இல்லை உங்களுக்கு எதிரி தானே. ஆனால் இனி இவர்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறவர்கள் கம்யூனிஸ்ட், விசிகே, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 2 நாளாக தமிழ்நாட்டில் நடந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கீங்க. டிஎம்கேவோட கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இப்போ இனிமேல் இவங்க ஆட்சி அமைச்சாலும் எந்த ஆட்சி நடக்கும்? டிஎம்கேவோட மறைமுக ஆட்சி தான் நடக்கும். டிவிகேனால் நேரடி செய்ய முடியாது. இன்னும் ஆக்சுவலி அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிவிகே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய அவங்களோட முகத்திரையை கழிச்சுட்டு டிவிகே டிஎம்கே 2 ஒன்று சேர்ந்துருப்பாங்க இந்த எலெக்ஷன் முடிவுக்குள்ள. அந்த அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால இவங்க அவங்களுடைய முகத்திரையை முன்னாடியே கிழிச்சிட்டு வேற வழி இல்லாம கூட்டணி கட்சிகள் ஆதரவு செய்து உள்ள செய்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கட்சிகளும் ஒரே எதிர்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபி. பிஜேபிங்கிறது இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ல 21 ஸ்டேட்ல ஆட்சி செய்யறாங்க. இத்தனை மக்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை அப்படி நம்ப வச்சிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில், அஸ்ஸாமில் இன்னைக்கு நடந்த தேர்தலில் அவ்வளவு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் இவ்வளவு தெளிவாக மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. வளர்ச்சிக்கான யார் கொடுக்குறாங்க? பிஜேபி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவை இன்னைக்கு உலகத்தில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக கொண்டு போய் நிறுத்தியிருக்காருங்க. அவ்வளவு வளர்ச்சி கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு அவ்வளோ நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்கிறோம் தமிழகத்தில் மதவாத சக்திகளை உள்ளவிட மாட்டோம், அதனால தான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி. என்னடா ஒரு கேவலமான பரப்பு நடந்தீங்களா இருக்கிறது. அவங்க கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளையும் மதவாத கட்சி, ஜாதி கட்சி கூட வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்களே, இதையும் மக்கள் நம்புறாங்களே. ஏனென்றால் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக மக்களை எமோஷனலா தூண்டி விடுறாங்க. அதனால மக்கள் சிந்திக்க முடியாத ஒரு நிலையில கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் அனைத்து மதங்களும் சமம், அனைத்து ஜாதிகளும் சமம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கி அவங்க வளர்ச்சிக்கான ஒரே கட்சியை கொடுக்குற பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்தா இவங்களை திருட முடியாது, ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. தமிழக மக்கள் என்னைக்குமே தமிழக மக்கள் இந்த திராவிட கட்சிகள் ஓட்டு போடும் பொருளாக தான் பயன்படுத்தினாங்களே தவிர்த்து அவங்க மனிதர்களை என்னைக்கு மதிக்கவே கிடையாது. அதனால அதை ஓட்டுக்கு இலவசம், ஓட்டுக்கு பணம் அத்தனை கொடுத்து ஏமாற்றி வச்சிருந்தாங்க. அதே இலவசத்தை தான் விஜய் கொடுக்க போறாரு, அவங்களோட ஜாஸ்தியை கொடுக்க போறாரு. ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடல் இருக்கு. இவர் கொடுக்க போறது பார்த்தா வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். இவர் கொடுக்க வேண்டிய வருஷம் இவர் கொடுக்க இலவசங்களுக்கு 12 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடி தேவைப்படுது. எங்கிருந்து கொடுக்க முடியும்? திமுக டிவிக 2 வேற கிடையாது, 2 ஒண்ணுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுங்க. தூய சக்தின்னு சொன்னாங்களே, இன்னைக்கு தீய சக்தின்னு சொன்னாங்க. திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. டிவிகே டிஎம்கே 2 ஒண்ணுதான் இன்னைக்கு மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர் தான் தெய்வம், அவர் தான் கடவுள்னு சொல்லி அவருக்கு போய் ஓட்டு போட்டீங்களே மக்கள், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.
உங்களை முட்டாளாக்குகிறார்கள், உங்களை மூளைச்சலவை செய்கிறார்கள். உங்ககிட்ட இருக்க அந்த எமோஷனை தூண்டிவிட்டு உங்களை இன்னைக்கு ஓட்டு போட்டு உங்களையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பொருளாக எலெக்ஷனுக்காக பயன்படுத்த பொருளாகத்தான் உங்களை மறுபடியும் வச்சிருக்கிறாங்களே தவிர உங்களை மனிதர்களாக மதிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. மக்களை ஏமாற்றுகிறார்கள். தமிழக மக்கள் நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குதுங்க. தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்களும் அதை நம்பிட்டே இருக்கிறாங்களே. காரணம் மீடியா, சோசியல் மீடியா மக்களை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எத்தனை பேருக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி மக்களை முட்டாளாக்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க சத்தி ஒரு இடத்துல ஆனந்தராஜ் சொல்லுவார் படத்துல, அவர் மூஞ்சி அவரே பார்த்து கண்ணாடி தூணு துப்பிட்டு தோத்துட்டே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களே இப்படி நம்ம இந்த திராவிட கட்சிகளுடைய சதிகளை சிக்கி தோத்துட்டே இருக்கிறோமே, இனியாவது விழிப்புணர்வு அடையுங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை காக்கணும்னா அதுக்கு ஒரே இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிஜேபியினால் மட்டும்தான் முடியும்.